உள்ள போய் பார்த்து மேரிமா அவர் பட்டர்ஃப்ளை சொல்லுவார், இவங்க மூஞ்சிர சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் அவங்கவுங்க டேஸ்ட்டு பாருங்களேன். மனுஷங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க கண் பார்வைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமா தெரியுது இல்லையா? மேரிமா எதுக்கு சிரிக்கிறீங்க? மேரிமா அந்த குட்டி லெக்கு வைக்கும்போது செம ஃபீலு. கையில் வைக்கும் போதா? பட்டர்ஃப்ளை குட்டி அழகி, அம்மாவுக்கு ஷேக்கன் கொடுடா. மெலிஞ்சிருச்சு புள்ள. அம்மா கீழே போட்டுருவேனா? ஏய் விழுந்துடாத. இந்த இடத்துல மட்டும் ஒரு கோடு போட்டிருக்கேன் பிளாக்ல. நீ லெக்கு வைக்கும்போது செம ஃபீலாக இருக்கான் மேரிமாக்கு. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ மேரிமா. காட் bless யூ. காட் bless us. காட் blessing டு ஆல். மேரிமா வளர்ந்தா மெலியும். ஃபேஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு உருண்டையாக இருந்துச்சு. இப்போ எஸ்கே ப்ரோ சொன்ன மாதிரி இது ஒரு குட்டி ஆயிடுச்சு. மேரிமா பேபி தோட்டுற போல் இருக்கும். ஆமாம் மேரிமா, நான் எப்போவுமே நம்ம இதில் சொல்லுவாங்கள்ல, குழந்தைங்கள அந்த கோழி குஞ்சு இந்த பூனைக்குட்டியெல்லாம் நம்ம அடிக்கடி தூக்கவே கூடாது. அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் அவங்க நம்மக்கிட்ட வந்து ஏறினும் போது நம்ம பேலன்ஸ் மட்டும் பண்ணிக்கணும். அவங்கள அழுத்தி பிடிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. மேரிமா நைட்டு என்ன சாப்பாடு? எஸ்கே ப்ரோ குருவி ரத்தம் எல்லா ரத்தமும் குடிச்சிருக்கீங்களா? அப்போது ஒன்றே விட்டுறதில்லைண்ணே. ஸோ உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு பட்டாசு வந்துருச்சு. வெடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? பாருங்கள், அது உள்ளே போய் உட்காந்துக்குச்சு. டயர்ட் ஆயிடுச்சு அது. என்னை விடுங்க. வெளியே மழை பெய்யறதுனால அவங்களுக்கு நல்லா வார்மாக கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதுவும் வந்து பெட்டில் படுத்துருச்சா? அவனு பாருங்க என்னடா தொங்கிட்டு இருக்க? அத்தாடி, அவனும் பாருங்க அப்படியே குளிருக்கு போய் அப்படியே உட்காந்துக்கிட்டான். நல்ல ட்ரெஸ்ஸு பில்லோ இருக்கிற இடத்துல போய் ஓரமாக உட்காந்து படுத்துக்குச்சு. இதுவும் இந்தா போய் படுத்துக்குச்சு உள்ள.